ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, தங்கமயில் அவங்க அம்மா அப்பாட்ட கஷ்டத்தை சொல்லி புலம்புறாங்க. அம்மா, என் புருஷன் மொத்த சம்பளத்தையும் கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறாருமா, சம்பளம் வந்ததை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை, ஏன்னு கேள்வி கேட்டால் அதை எதுக்கு உன்ட்ட சொல்லணும் அசால்ட்டாக கேட்குறாரு. அந்த வீட்டில் ராஜிட்ட காசு இருக்குது, மீனாட்ட காசு இருக்குது, அவங்க இஷ்டப்படி செலவழிக்கிறாங்க. ஆனால் என்கிட்ட 10 பைசா கூட காசு இல்லைம்மா, எல்லாத்துக்கும் என் மாமனார் மாமியார்ட்ட தான் கையேந்த வேண்டியதாக இருக்குது, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலன்ற மாதிரிலாம் புலம்புவாங்க. லாஸ்ட்டாக இதுக்காகம்மா எனக்கு இவ்வளோ போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்ச, இதுக்கு நான் கல்யாணம் பண்ணாம கூட இருந்திருப்பேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டாலும் பாக்கியத்துக்கு செம கடுப்பாது. சும்மா நிறுத்தடி, எப்ப பார்த்தாலும் நாம ஏமாத்தின மாதிரியே புலம்பிட்டு இருக்க, உண்மையிலே ஏமாத்தினது உன் மாமனார் மாமியார் தான், ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சு நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமாவும் மொத்த சம்பளத்தையும் வாங்கின என்ன அர்த்தம்? சரியான பணத்தாசை பிடிச்சவங்க இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, இன்னைக்கு 2ல் 1 பாத்திரன்னு சொல்லிட்டு கோமா கிளம்புறாங்க. ஆனா மாணிக்கம் பாக்கியத்தை தடுப்பாரு. இங்க பாரு பாக்கியம், கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம பொண்ணு ஏதோ பிரச்சனைன்னு சொல்றா, அதை சுமூகமா பேசிதான் தீக்கணும், அதை விட்டு நீ போய் சண்டை போட்டோன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கு தான் சிக்கல் வருன்றாரு. அதை கேட்ட பாக்கியமா அமைதியாயிடுறாங்க. லாஸ்டா மயிலுக்கு நல்லா விச ஊசி ஏற்றி விடுறாங்க. மயில், உங்க அப்பா சொல்றதான் சரி, நான் எதுவும் சண்டை போட்டு உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இதெல்லாம் நீ தான் சரி பண்ணணும் மயிலு, உன் புருஷனோட சம்பளத்தை உன் கைக்கு வர வைக்கிற வழியை பாரு, அது மட்டும் இல்லாம அந்த வீட்டோட மொத்த அதிகாரமும் உன் கைக்கு வரணும், உன் மாமியாருக்கு அப்புறமா அந்த வீட்டை நீ தான் ஆளணும். இப்ப நீ உன் மாமனார் மாமியார்ட்ட காசு கேட்டு நிக்கிறல்ல, அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே உன்ட்ட செலவு காசு கேட்டு நிக்கணும், அப்படி ஒரு நிலைமையை நீ தான் உண்டாக்கணும்ன்றாங்க. அதை கேட்ட மயிலு அதெல்லாம் எப்படிமா நடக்கணுவாங்க. உடனே பாக்கி இங்க பாரு மயிலு, எல்லாமே ஒரே நாள்ல நடக்காது, நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும், அதுக்கான வழியை மட்டும் பாரு, அதை விட்டு அந்த வீட்டுல சும்மா சின்ன பிள்ளை மாதிரிலாம் சுத்திட்டு இருக்காதுன்ற மாதிரி ஏத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பாண்டியனோட பிறந்தநாளை கொஞ்சம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மீனா, ராஜி, மயிலெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, அந்த விஷயத்த போய் செந்தில், கதிர், அதுக்கப்புறம் சரவணன், பழனிட்டெல்லாம் சொல்றாங்க. நாங்கள் மாமாவோட பிறந்தநாளை கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கோம், இதில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்களும் சம்மதிக்கிறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, குமாருக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சம்மந்தம் பேசுறதுக்காக காந்திமதி வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு பாண்டியனையும் தெரிஞ்சிருக்கு, அதனால பாண்டியன்ட்ட நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சக்திவேல் சும்மா இல்லாமல் பாண்டியனை அசிங்கப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் ராஜியை ரொம்ப கேவலமாக பேசுவார். நீ ஓடி போனதுனால தான் என் குடும்பம் மானமே போச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்ட ராஜிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்து, உங்க பையன் மட்டும் என்ன யோக்கியமா, அவன் பண்ண காரியம் தெரியுமான்னு சொல்லிட்டு சரவணன் கல்யாணத்தப்ப ராஜி மீனாவை கடத்தி வச்சிருந்தார்ல குமார், அந்த உண்மையை ராஜி எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதை கேட்ட பாண்டியனுக்குலாம் செம்ம கடுப்பாது. குமாரை போட்டு அடிச்சு வெளுக்கிறாரு. பொண்ணு வீட்டுக்காரங்களும் இப்படி ஒரு பையனுக்குலாம் எங்க பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. லாஸ்டா நடக்கும்னா, சக்திவேல் முத்துவேல்கிட்ட எல்லாத்துக்கும் காரணம் ராஜி தான், ராஜியால தான் என் பையனோட கல்யாணமே நின்று போச்சுன்னு புலம்புவாரு. அதை கேட்ட முத்துவேலுக்கு டென்ஷன் ஆகுது. சும்மா எதுக்கு ராஜியை குறை சொல்ற, இதுக்கெல்லாம் காரணம் உன் பையன் தான், அவன் பண்ண காரியத்தால தான் இப்ப நம்ம அசிங்கப்பட்டு நிற்கிறோம்னு சொல்லிட்டு குமாரை திட்டுறாரு. அதை கேட்ட சக்திவேலுக்கு காண்டாகும். இப்ப முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கு இடையில சின்னதா விரிசல் வரும். இனிமேல் அடிக்கடி அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரமெல்லாம் சீனா கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.